கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து சுகத்தை பலத்தையும் கொடுத்து தேவன் தாமே நமக்கு இந்த நாளில் அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் செய்த பெரிய கிருபைகளுக்காய் நன்மைக்காய் கொடான கொடி நன்றி செலுத்துவோம். நாம் ஒவ்வொரு நாளும் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய பெரிய கிருபையாய் இருக்கிறது. இந்த நாளிலும் கூட அவருடைய வார்த்தையை கேட்க செய்திருக்கிற அந்த பெரிய கிருபைக்காய் இரக்கத்திற்காய் கொடான கொடி நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் கூட சங்கீதம் 143 8ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியே எனக்கு காண்பியும் என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த கால வேளையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஆவியானவர் வெளிப்படுத்துகிற காரியம் என்ன அப்படின்னா, தேவனை மாத்திரம் நம்ம அன்னைக்கு தாவீது அவரை மாத்திரம் நம்பி இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதான் சொல்கிறாரு, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும் என்று சொல்லி. இந்த நாளிலும் கூட நம்ம நடக்க வேண்டிய வழி நமக்கு ஒரு வேளை தெரியாமல் இருக்கலாம். வேலைக்கு போகிறோம், வரோம், வீட்டில் இருக்கிறோம், போகிறோம், வரோம், வெளியில் போகிறோம், எல்லா காரியமும் நம்மளுடைய போகிறோம் வரோன்ற ஒரு மிஷினை போல் இருக்கிற வாழ்க்கை நமக்கு ஒரு வேளை எந்த வழி நல்ல வழி, எந்த காரியம் நல்ல காரியம் என்பது நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசுவே வழி என்று சொல்லி பார்க்கிறோம். அவரை மாத்திரம் நம்பும் பொழுது அவரே நமக்கு நடக்க வேண்டிய வழியை காண்பிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட அவர் நமக்கு துணையாக இருப்பாரானால், நம்மளோடு கூட இருப்பாரானால், அவரை நம்புவோமானால், அவர் இந்த நாளை கடந்து போகும்படியாய், இந்த நாளில் நம்ம கையிட்டு செய்கின்ற காரியங்களில் அவர் நம்மளோடு கூட இருக்கும்படியாய், இந்த நாளில் ஊழியத்தின் பாதையில் நமக்கு தேவையான எல்லா காரியத்திலும் அவர் நம்மளோடு கூட இருக்கும்படியாய் அவரை மாத்திரம் நம்பும் பொழுது அவர் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காண்பிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் நமக்கு நடக்க வேண்டிய வழியை காண்பிக்கணும் அப்படின்னா நம்ம ஒரே ஒரு காரியம்தான், அவரை மாத்திரம்தான் நம்பணும். தாவீது அவரை மாத்திரம்தான் நம்பினார். பிரச்சனை வருகிற நேரத்தில், போராட்டங்கள் வருகிற நேரத்தில், அவருக்கு விரோதமாய் மனுஷர்கள் எழும்பின நேரத்தில், எல்லா நேரத்திலும் தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். தாவீது எப்பொழுதும் அவரை மாத்திரம் நம்பியிருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுதான் அதிகாலையிலும் அது கிருபையை கேட்க பண்ணும். அதிகாலையில் தேடுகிறவன் அவரை கண்டடைகிறான் என்று சொல்லி பார்க்கிறான். அதிகாலை ஜெபத்தில் தேவன் பிரியப்படுகிறவராக இருக்கிறார். இதோ முதலாவது எழுந்து அதிகாலையில் எழுந்து ஃபோனை பார்க்காதபடிக்கு, டிவி பார்க்காதபடிக்கு, வீண் சிந்தனைகளை சிந்திக்காதபடிக்கு, அநேகருடைய காரியங்கள் அதிகாலையில் எழுந்த உடனே ஃபோனை பார்க்குற காரியமாக இருக்கலாம். அது நிமித்தமாய் ஒரு நன்மையும் நம்மளோட வாழ்க்கையில் நடக்க போகிறதில்ல. என் அன்பு சகோதரனே சகோதரியே, இதோ இந்த நாளில் அதிகாலையில் அவர் தேடும் பொழுது, நேரம் கிடைக்கும்போதெல்லாம் அவரை தேடும் பொழுது, அவரை மாத்திரம் நம்பும் பொழுது, தாவீதோடு இருந்த கர்த்தர், தாவீதுக்கு நல்ல வழியை காண்பித்த கர்த்தர், தாவீதுக்கு நடக்க வேண்டிய வழியை காண்பித்த கர்த்தர், இந்த நாளில் இதை கேட்டுக்கொண்டு அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவருக்கும், அவரை மாத்திரம் நம்புகிற ஒவ்வொருவருக்கும் தேவன் நடக்க வேண்டிய வழியை காண்பிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். வேதத்தில் பார்க்கிறோம், கர்த்தரே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் மேலே மாத்திரம் நம்பிக்கை வைக்கும் பொழுது அவர் நம்ம நடக்க வேண்டிய வழியை அவர் காண்பிக்க வல்லவராக இருக்கிறார். அவரே நம்மளுடைய நம்பிக்கை, அவரே நம்மளுடைய கேடகம், கோட்டை, அரணுமாய் இருக்கிறார். இந்த நாளில் ஒருவேளை இந்த நாள் எப்படி இருக்கும், எனக்கு வேலை செய்கிற இடத்துல எப்படி இருக்கும், ஊழியத்தின் பாதையில் எப்படி இருக்கும், இந்த நாளில் நான் போகிற இடம் எப்படி இருக்கும், ஒருவேளை இதை குறித்து நீங்கள் கலங்கி கொண்டிருப்பீர்களானால் கர்த்தர் சொல்லுகிறார், அவரை மாத்திரம் நம்பும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நம்பும் பொழுது, இந்த நாளிலே நீங்கள் போகிற இடங்களில் அவருடைய சமூகம் முன்பாக செல்ல போகிறது. அவர் உங்களுக்கு முன்பதாய் தூதனை அனுப்ப போகிறார். நீங்கள் நடக்க வேண்டிய வழியில் எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி அவர் எல்லாவற்றையும் சமாதானமாய் மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த நாளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.